ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 10th ஜியோகிராஃபியில் சாப்டர் 1ல இருக்கிற செகண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பற்றி பார்க்க போகிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பார்க்குறோம். இது வந்து parallel டு வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஈஸ்டர்ன் காட்ஸ் இதுதான் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா parallel டு ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் வரும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஸோ இது வந்து கண்டினியூஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது கண்டினியூஸ் ரேஞ்சுன்னு சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற மவுண்டைன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு கேப்புமே இருக்காது. பட் இதே ஈஸ்டர்ன் காட் சொன்னோம்னா இது வந்து டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். இது ஏன் டிஸ்கண்டினியூஸ் ஆகுதுன்னா, broken பை ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் வந்து இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிறதுனால இந்த மவுண்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிடுது. ஸோ broken பை ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் போயிடும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதோட எலிவேஷன் ரேஞ்ச். ஸோ இப்போ இதில் வந்து நிறைய மவுண்டன்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, ஸோ அதோட எலிவேஷன் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 900 மீட்டர்ஸ்ல இருந்து 1600 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ஹைட் இருக்கும். ஸோ இதே ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்தோம்னா இதோட எலிவேஷன் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஆவரேஜாகவே இங்கே வந்து 600 மீட்டர்ஸ் தான் இருக்கும் இதோட ரேஞ்ச். 600 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது, இப்போ இந்த நிறைய மவுண்டன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இதில் வெஸ்டர்ன் காட்ஸில் இது ஹையஸ்ட்னு பார்த்தோம்னா ஆனைமுடி. ஸோ இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2695 மீட்டர். ஸோ இதுதான் ஹையஸ்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ஆனைமுடி ஹையஸ்ட் இருக்கிற மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு ஒரு ஹையஸ்ட் பீக் இருக்கும். அதுதான் மகேந்திரகிரி. ஸோ இதோட ஹைட் ரேஞ்ச் பார்த்தோம்னா 1501 மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் ஹையஸ்ட் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் வருவோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரிசீவ் ஹெவி ரெயின். ஓகேவா? இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எப்படி ஹெவி ரெயின் வருதுன்னா, டியூ டு எந்த மான்சூன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? ஸோ பட் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து லெஸ் ரெயின்ஃபால் கம்பேர்டு டு வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸோட ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 5 பாயிண்ட்ஸ் போயிருக்கோம், அதை நம்ம ரீகால் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து parallel டு வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து parallel டு ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேஞ்சுன்னு சொல்றாங்க. அதே ஈஸ்டர்ன் காட் பார்த்தோம்னா டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சு அண்ட் broken பை ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற எலிவேஷன் ரேஞ்ச் எவ்வளோனா 900 மீட்டர்ஸ்லேருந்து 1600 மீட்டர்ஸ் வரைக்கும் அதோட ரேஞ்ச் இருக்கும். அதே ஈஸ்டர்ன் காட்ஸோட ரேஞ்ச் பார்த்தோம்னா ஆவரேஜாகவே இங்கே வந்து 600 மீட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க ஹையஸ்ட் பீக் இருக்குன்னா ஆனைமுடி. அதோட ஹைட் எவ்வளோனா 2695 மீட்டர்ஸ். ஓகேவா? அதே ஈஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் வந்து மகேந்திரகிரி. அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 1501 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது. எதனால? டியூ டு சவுத் வெஸ்ட் மான்சூன். பட் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து லெஸ் ரெயின்ஃபால் வெஸ்டர்ன் காட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.